பெர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். மூலம் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அது ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம். ஸோ அதனால என்னன்னாக்கா ஆஞ்சநேயர் எப்படி வாயு புத்திரனா இருந்து அப்படியே தொட்ட நினைச்ச வேகத்துல இடம் விட்டு இடம் மாறும். அதே போலதான் அந்த மூல நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்கார்றது என்பது இவங்களால இயலாத ஒரு விஷயமா இருக்கு. எப்பொழுதும் அந்த தன்னை நகர்வுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கணும், ஒரு மூமெண்ட்டுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றதான் இவங்களோட தன்மையா இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு டிராவலிங் பண்ணுவது இவங்களுக்கு பிடிக்கும். நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயம். ஏன்னா ஆன்மீகத்தோட குரு ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவானா இருக்காரு. அதுவும் மூல நட்சத்திரக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா கேது பகவானா இருக்காரு. ரெண்டுமே ஆன்மீகம் சார்ந்த விஷயம். ஏன்னா ஆன்மீகத்துல ஒரு ரொம்ப நுட்பங்களை இவங்ககிட்ட எப்போதும் இருக்கும். அந்த நுட்பங்களோட புரிதலை வச்சுட்டாங்க வச்சுக்கல, இவங்கள மிஞ்சறதுக்கு உலகத்துல ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா குறிப்பா இந்த மூல நட்சத்திரக்காரங்க வயிறு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஜீரணத்தன்மையை இவங்க சிறப்பா வச்சுட்டு இருந்தாவே போதும். இவங்க வாழ்க்கையில எல்லா அதிர்ஷ்டமும் கிடைக்கும். வயிறு யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க கோடீஸ்வரங்க. மூல நட்சத்திரக்காரங்களா இருந்தீங்கன்னா நீங்க உங்க வயிற்றை ஜீரணத்தன்மையை நல்லா வச்சிருந்தீங்க, கண்டிப்பா நீங்க கோடீஸ்வரன். அதே வயிறு உங்களுக்கு கெட்டால் நீங்கள் தான் இந்த உலகத்து மிகப்பெரிய கடன்காரன். வாழ்க்கையே ஏண்டா வாழ்றன்ற தன்மைக்குள்ள தள்ளி விட்டுரும். ஸோ இது சித்தர்கள் சொன்னக்கூடிய ஒரு சூட்சமான விஷயம். நீங்க இதை எந்த விஷயத்திலும் கேட்டிருக்க முடியாது. மூல நட்சத்திரக்காரர் தான் உங்க வயிறை மட்டும் நல்லபடியா பார்த்துக்குங்க. இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பார்க்கறது, தந்தையோட விஷயம் விட தந்தைக்காக சேவை செய்யறது. ஸோ தந்தையை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தந்தைக்காக இந்த காலம் ஒரு மருத்துவ சேவை செய்யுது, அப்பாவை போய் பார்த்துக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய சிவாலயங்களுக்கு வழிபடுவாங்க. குறிப்பாக இந்த சித்தர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு பயணிப்பது, இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அதே போல் நிறைய பேர் கடன் வாங்கி புதிய ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்க. இல்லை காரோ பைக்கோ. ஸோ அந்த மாதிரி கடன் வாங்கி ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு. கடன் வாங்கும் போது கொஞ்சம் கவனமா வாங்குங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் நிறைய கையில கேஷ் புரளும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதனால அக்கௌண்ட்ல இருப்பதை காட்டிலும் கையில கேஷ் டிரான்சாக்ஷன் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை சேமித்து வைத்தீங்கன்னா பிற்காலத்தில் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்.